ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் கிளாண்ட் சிஸ்டமோட ஃபிசியாலஜி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்டோக்ரைன் கிளாண்ட் தான் என்னன்னு பார்த்துருவோம். நம்ம உடம்புல மேஜராக எல்லா ஃபங்க்ஷன் ஆக்டிவிட்டியும் பண்ணுறது பார்த்திங்கன்னா நர்வஸ் சிஸ்டமும் எண்டோக்ரைன் சிஸ்டம் தான் மேஜராக ஒர்க் பண்ணுது. இதில் நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எண்டோக்ரைன் சிஸ்டம்னால் ஃபஸ்ட்டு என்னென்னா ரெண்டு நம்ம டாபிக் தெரியணும். ஒன்று செல் டு செல் சிக்னலிங், அப்புறம் கெமிக்கல் மெசேஞ்சர். இதுனா என்னன்னு சொல்கிற பாருங்க. செல் டு செல் சிக்னலிங்னா என்னென்னா, நம்ம உடம்புல செல்ஸ் நிறைய செல்ஸ் இருக்கும். செல்ஸ்லாம் சேர்ந்து தான் டிஷ்யூ ஆகுது. டிஷ்யூ தான் ஆர்கன் தான் ஆர்கன் சிஸ்டமாக ஆகுது. இது பேசிக்ஸ். இந்த ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் சிக்னல் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் செல் சிக்னலிங் சொல்கிறாங்க. இல்லைனா இன்ட்ரா செல்லுலர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பாடியில் ஒரு செல்லு இன்னொரு செல்லு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு சிக்னல் இருக்குது. நம்ம பாடி ஈச் செல்லு எப்படி கம்யூனிகேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் மூலயமா தான் கம்யூனிகேட் ஆகுது. அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை தான் கெமிக்கல் மெசேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கெமிக்கல் மெசேஜ் மெயினாக எதுக்கு இன்வால்வ் ஆகுதுன்னா செல்லுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்கு தான் இந்த கெமிக்கல் மெசேஞ்சரே ஹெல்ப் ஆகுது. இந்த கெமிக்கல் மெசேஞ்சர் எங்கேருந்து செக்ரீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் கிளாண்ட்லேருந்து தான் இந்த கெமிக்கல் மெசேஞ்சர்ஸ் செக்ரீட் ஆகுது. எல்லா கெமிக்கல் மெசேஜஸும் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல் சிக்னல்லேருந்து கண்ட்ரோலிங் செல்லேருந்து இன்னொரு டார்கெட் செல்லுக்கு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி கொண்டு போகிறது தான் இந்த கெமிக்கல் மெசேஞ்சரோட வேலை. கெமிக்கல் மெசேஞ்சர்னால் ஒன்றும் இல்லை, ஹார்மோன்ஸ் தான் கெமிக்கல் மெசேஞ்சர்ஸு. இப்போ இந்த கெமிக்கல் மெசேஞ்சர் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று கிளாசிக்கல் ஹார்மோன்ஸ், அதாவது எண்டோக்ரைன் கிளாண்ட்லேருந்தே செக்ரீட் ஆகுது தான் கிளாசிக்கல் ஹார்மோன் சொல்கிறாங்க. செகண்ட் லோக்கல் ஹார்மோன்ஸ், அதர் டிஷ்யூலேருந்து இந்த ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறது லோக்கல் ஹார்மோன்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் ரீசெண்டாக இந்த 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் மெசேஞ்சர்ஸ், பாராக்ரைன், ஆட்டோக்ரைன், நியூரோக்ரைன். இந்த எண்டோக்ரைன் மெசேஞ்சர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிளாசிக்கல் ஹார்மோன் சொல்கிறாங்க. அது என்னென்னா எண்டோக்ரைன் கிளாண்ட்லே அந்த கெமிக்கல் மெசேஞ்சர் செக்ரீட் ஆகுது, அதாவது ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகுது. பாராக்ரைன் கிளாண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு ஒரு நடுவில் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடு மூலமா போகிறது தான் பாராக்ரைன் கிளாண்ட். அடுத்து ஆட்டோக்ரைன் கிளாண்ட்னா அந்த செல்லுள்ளே அதோட டார்கெட் செல் இருக்குது. அதாவது கண்ட்ரோல் செல்ஸும் ஒரே இடம், டார்கெட்டும் ஒரே இடம். அதுதான் ஆட்டோக்ரைன். நியூரோக்ரைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நியூரல் மெசேஞ்சர்ஸை தான் நியூரல் ஹார்மோன்ஸை தான் நியூரோக்ரைன் மெசேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் பார்த்திங்கன்னா எண்டோக்ரைன் மெசேஞ்சர் எல்லாத்தோட பிக்சர் காமிச்சிருக்காங்க. இப்போ எண்டோக்ரைனில் மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது, ஓகேவா, ஹார்மோன்ஸ் மூலமா. ஆட்டோக்ரைனில் பார்த்திங்கன்னா அதே ஒரே செல்லே டார்கெட்டும் இருக்குது, சிக்னலும் ஒரே செல்லில் இருக்குது. பாராக்ரைன் பார்த்திங்கன்னா டிஃப்யூஸ் ஆகி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. பாராக்ரைன்லேயே இன்னொன்று என்னென்னா அது ஜொக்ஸாக்ரைன் மெசேஞ்சர் சொல்லுவாங்க, இல்லை லோக்கல் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுன்னா டைரெக்டாக டார்கெட்ஸ் அந்த கேப் ஜங்ஷன் மூலயமா இந்த ரெண்டு செல்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் கேப் ஜங்ஷன் இருக்கும், அது மூலயமா மெசேஜை சென்ட் ஆகுது. அடுத்த நியூரோக்ரைன் கீழே இருக்கிறது தான் நியூரோக்ரைன், ஓகேவா. அடுத்து போகலாம். அடுத்து ஹார்மோன்ஸ் பார்க்கலாம். இப்போது எண்டோக்ரைன் கிளாண்ட் என்னென்னா ஒரு ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுது. எப்படி பிளட்லேயே ரிலீஸ் பண்ணுறோம். இது எண்டோக்ரைன் கிளாண்ட் ஒரு டக்ட்லெஸ் கிளாண்ட், ஓகேவா. இந்த ஹார்மோன்ஸ் டைரெக்டாக பிளட்டில் ரிலீஸ் ஆகிட்டு அது எங்கே டார்கெட் செல் இருக்கோ அங்கே போய் ஆக்டிவேட் ஆகும். இதுதான் இதோட ப்ராசஸ். இப்போது இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் என்ன மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோமியோஸ்டாசிஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் வேரியஸ் அதர் ஆக்டிவிட்டீஸ். நம்ம பாடியில் இருக்க ஆக்டிவிட்டீஸுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் தான். அப்புறம் ஹோமியோஸ்டாசிஸ்னால் நம்ம பாடியை ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுறது இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எண்டோக்ரைனில் மேஜரான கிளாண்ட் இருக்குது. தைராய்ட் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், அந்த மாதிரி நிறைய கிளாண்ட் இருக்குது. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஜர் கிளாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா
தைராய்டு கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், பாராதைராய்டு கிளாண்ட், பீனல் கிளாண்ட், அடினல் கிளாண்ட், அப்புறம் கொனாட்ஸ், அப்புறம் பேங்க்ரியாஸ். இதுதான் வந்து மெயினான எண்டோக்ரைன் கிளாண்டு. இப்போ ஹார்மோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரி வந்து 2ஆக டிவைட் ஆகிருக்கு. ஆன்டீரியர் பிட்யூட்டரி, போஸ்டீரியர் பிட்யூட்டரி. அதுதான் வந்து நம்ம டீட்டெயிலாக ஒரு சாப்டராக வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓவர்வியூவாக பார்த்துடலாம். தைராய்டில் வந்து 3 ஹார்மோன்ஸ் இருக்குது. பாராதைராய்டில் ஒரு ஹார்மோன் இருக்குது, பேங்க்ரியாஸ் செக்ரீட் பண்ணுற ஹார்மோனு. அப்புறம் அடினல் கார்டெக்ஸ் வந்து மினரல் கார்டிகால், குளுக்கோகார்டிகால், செக்ஸ் ஹார்மோன்ஸ் இருக்குது. அப்புறம் அடினல் மெடுலாவில் ஹார்மோன்ஸ் இருக்குது. இதுதான் வந்து எண்டோக்ரைன் கிளாண்டு, அதோட ஹார்மோன் செக்ரீட் பண்ணுற ஹார்மோன்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொனாட்ஸில் வந்து என்ன செக்ரீட் ஆகுதுன்னா டெஸ்டிஸ், ஓவரிஸ்லேருந்து ஹார்மோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பீனல் கிளாண்ட்லேருந்து மெலட்டோனின், தைமஸ்லேருந்து தைமோசின், தைமின், கிட்னியில் இருக்குது. அப்புறம் ஹார்ட்டு, பிளாசென்டா. இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இண்டிவிஜுவல் பிட்யூட்டரி கிளாண்ட் பற்றி, அப்புறம் தைராய்டு கிளாண்ட் இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். இது வந்து ஒரு அவுட்டர் வியூ ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்ட். எண்டோக்ரைன் கிளாண்ட்னா என்னன்னு அப்படின்னு ஒரு பேசிக்கோட கான்செப்ட் தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். புரியலனா வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.